திருவெம்பாவையின் 8வது பாசுரத்தை பற்றி இப்பொழுது நாம் சிந்திக்க உள்ளோம். இந்த பாசுரமானது அதே விடியற்காலை பொழுதில் தோழியர்கள் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழியை பார்த்து பாடுவதாக அமைந்துள்ளது. மிக அழகான தமிழ் நயத்துடன் அமைந்துள்ள மாணிக்க வாசகரின் இந்த பாடலானது கோழியின் சத்தத்தை தொடங்கி இருக்கக்கூடிய எல்லா சத்தங்களையும் கேட்டுக்கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்வது போல அமைந்துள்ளது. கோழி சிலம்ப கோழிகளெல்லாம் அங்கே சத்தமிடத் தொடங்கின. அந்த விடியற்காலை பொழுதில் அங்கே ஆலயத்திலிருந்து சங்கின் ஒலியானது சிவச்சின்னமாக அங்கிருந்து ஒலிக்க ஆரம்பித்தது. இப்படி சத்தங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக கேட்கத் தொடங்கின. ஏழில் என்று குறிப்பிடுகின்றார் மாணிக்கவாசகர். ஏழில் என்று குறிப்பிடப்படுவது நாதஸ்வர இசையாகும். நாதஸ்வர இசைக்கு ஒரு தன்மை, எவ்வளவு தூரமானாலும் எந்த விதமான மைக்கு எதுவும் இல்லாமல் கேட்கக்கூடியது. அப்படிப்பட்ட அருமையான மங்கள இசை அங்கே ஒலித்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அந்த தோழியானவள் உறங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று தோழியர்கள் இந்த பாடலை தொடங்குவதாக அமைந்துள்ளது. அப்படி கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. குருகுகள் என்பது கூவின பூங்கில் கூவின கோழி, குருகுகள் இயம்பின என்று ஒரு பாசுரம் நாம் கேட்டிருக்கிறோம். குருகுகள் என்பது எல்லா வகையான பறவை இனங்கள். எப்படி திருப்பாவையில் கீச்சு கீச்சென்று ஆணை சாத்தம் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ என்று ஆண்டாள் குறிப்பிடுகிறாரோ, இங்கே மாணிக்க வாசக பெருமான் அந்த குருகுகளானது இங்கே மிக மெல்லிய ஒலியை எழுப்பத் தொடங்கின என்று குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட இந்த பாடலின் மூலம் மிக அழகாக அந்த காட்சியை வர்ணனையின் மூலம் நாம் அறிகிறோம். சிவபெருமானை பற்றி தோழியர்கள் குறிப்பிடும்போது அவன் ஒப்பற்றவன் என்பதை கேழில் பரஞ்சோதி கேழில் பெருங்கருணை என்று சிவபெருமானை குறிப்பிடுகின்றனர். அவன் ஒப்பற்ற பரஞ்சோதி, ஜோதி வடிவாக உள்ளவன். கேழில் பெருங்கருணை, கருணையே வடிவாக உள்ளவன். கேழில் விழுப்பொருள்கள் என்று எல்லா பொருள்களை காட்டிலும் உயர்வான மெய்ப்பொருளாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான் என்று அவரது உயர்வை ஒப்பற்ற நிலையினை குறிப்பிடுகின்றனர். கேழில் விழுப்பொருள்கள் என்று குறிப்பிடுகிறார். அந்த விழுப்பொருள் என்பது மெய்ப்பொருளையே குறிக்கிறது. எல்லாவற்றிற்கும் உயர்வான மெய்ப்பொருளாக, உண்மை பொருளாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் என்பதை இந்த பாடலின் மூலம் தெரியப்படுத்துகிறார். அப்படி எல்லா வகையிலும் சிறந்த ஒப்பற்ற அன்புள்ளம் கொண்ட சிவபெருமானை பற்றி நாங்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நீயோ உறங்கி கொண்டிருக்கிறாய். வாழி ஈதென்ன பேருறக்கம் என்று நீ நன்றாக உறங்கிக் கொண்டு நல்லா சௌக்கியமாக அப்படியே தூங்கி கொண்டிருக்கிறாயே, நீ நல்லா வாழணும்மா அப்படி என்கின்ற வகையில் இந்த தோழியர் பேசுகின்றனர். அப்படி வாழ்த்தி விட்டு அவர்கள் சிவபெருமானை ஊழி முதல்வன் என்று குறிப்பிடுகின்றனர். இந்த உலகெல்லாம் அழிந்தால் கூட அங்கே முதல்வனாக, தனித்தன்மை மிக்கவனாக சிவபெருமான் இருப்பார் என்பதையே இந்த வார்த்தை குறிப்பிடுகிறது. அப்படி ஊழி முதல்வன் உருவம் போல் என்று எப்படி திருப்பாவையில் குறிப்பிடுகிறாரோ, இங்கே ஊழி முதல்வனாக சிவபெருமான் குறிப்பிடப்படுகிறார். அந்த சிவபெருமானின் அன்பானது ஆழியான் அன்புடைமை, கடலுக்கு ஒப்பான அன்பை தரக்கூடியவன் சிவபெருமான் என்று குறிப்பிடுகின்றனர் தோழியர். அவரை நாங்கள் எல்லாரும் பாடிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் நீயோ இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, இது தர்மமா நியாயமா என்று தோழியர்கள் கேட்கின்றனர். வாழி ஈதென்ன உறக்கமோ ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ என்று ஒரு கேள்விக்கணையை தொடுப்பது போல வரிகள் இந்த பாடலில் அமைந்துள்ளது. ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை என்று குறிப்பிடுகின்றனர். ஏழை பங்காளனை என்று மற்றொரு வாசகம் குறிப்பிடுகின்றனர். அதாவது நம்மையெல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடிய சிவபெருமானவன் ஏழை பங்காளன் என்று குறிப்பிடுவது உமையொரு பாகனாக திகழ்பவன் என்று அர்த்தமாகும். அப்படி
ஏழை பங்காளனை பாடேலோர் எம்பாவாய். அவனுடைய பெருமையையும் எப்படி நாங்கள் பாடிக்கொண்டு வருகிறோமோ நீயும் அவ்வாறே பாடுவாயாக. இந்த சத்தங்களெல்லாம் உனக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றன அல்லவா? ஒருபுறம் நாதஸ்வரத்தின் ஓசையும், ஒரு புறம் கோழியின் கூக்குரலும், இன்னொரு பக்கத்தில் வெண்சங்கின் ஒளியும், இன்னொரு புறத்தில் அனைத்து வகையான பறவைகளின் மென்மையான அந்த சத்தங்களும் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்றன. நீ உறங்காது இந்த பெருமானை பாடுதற்கு தயாராக வருவாயாக என்று இந்த பாடல் அமைந்துள்ளது. கோழி சிலம்பு குருகு என்றும், கோழி சிலம்பு குருகு எங்கும், ஏழில் இயம்புகள் தங்கெங்கும், ஏழில் பரஞ்சோதி, ஏழில் பரஞ்சோதி, கேழில் பரம் கருணை, கேழில் பொருள்கள் பாடினோம், கேழில் பரஞ்சோதி, கேழில் பரம் கருணை, கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம், கேட்டில்லையோ வாழிதல்ன வாழிதல்ன உறக்கமோவாய் திறவாய் அழியானன் உடைமை ஆமரும் இவ்வாரோ ஊழி முதல்வனாய், ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனே, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனே, ஏழை பங்காளனையே, ஏழை பங்காளனையே பாடேலோ எம்பாவாய்.